அம்பரீஷித் மகாராஜா சுதர்சன சக்கரத்தை வச்சு சுதர்சன ஆழ்வாரை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த சுதர்சன அடியார். ஒரு தடவை துர்வாசர் அம்பரீஷித்தோட பெருமை இந்த உலகத்துக்கு தெரியணும், சுதர்சனுடைய அருள் அனுகிரகம் அன்பு இந்த பூமியில் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்கோசரம் ஒரு விஷயத்தை நடத்துகிறார். துர்வாசரானவர் அம்பரீஷித்துக்கிட்ட ஏகாதசி இன்னைக்கு வந்து நம்ம 2 பேரும் இன்றைக்கி ஏகாதசி விரதத்தை தனித்தனியாக அனுஷ்டித்தாலும் நாளை கார்த்தால் விரதத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு என் கூட இருந்து நீ பாரணையை சாப்பிடணும்னு சொல்ல அம்பரீஷித்தும் அதுக்கு நமஸ்காரம் பண்ணி சம்மதம் தெரிவித்து அனுப்புகிறான். மறுநாளைக்கு ஏகாதசி முடிய போகிறது. துர்வாசர் வேணும்னே நதிக்கரையில் அம்பரீஷித்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையில் காலதாமதம் பண்ணுறார். காலதாமதமாகி ஏகாதசி போய் துவாதசி வந்து ரொம்ப நேரம் ஆகிட போகிறதே அப்படிங்கிற ஒரு கவலையில் அந்த சபையில் இருந்த எல்லார்கிட்டேயும் அம்பரீஷித் மகாராஜா யோசனை கேட்குறான். அதுக்கு அங்கே இருந்த ராஜரிஷிகள்லாம் சொல்கிறா, துளசி தீர்த்தமானது சாப்பிட்டா விரதத்தை முடித்த மாதிரியும் இருக்கும், அதே நேரத்தில் அது சுவாமி பிரசாதமாக இருக்கிறதால நீ வயிற்றுக்கு ஆகாரம் எடுத்துக்காத மாதிரியாகவும் இருக்கும். 2 விஷயத்துலேயும் உனக்கு அது பலன் தரக்கூடியது. அதனால் ஒரு உதிரணி துளசி தீர்த்தத்தை எடுத்து சாப்பிட்டு விரதத்தை முடிக்காத மாதிரி துர்வாசர் வந்தோடனே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அம்பரீஷித்து உள்ளே போய் சுதர்சன ஆழ்வாரோட விழுந்து சேவித்து அவருக்கு உண்டான ஸ்லோகங்கள் பிரார்த்தனைகள்லாம் சொல்லி ஒரு உதிரணி தீர்த்தத்தை கையில் எடுக்கிறான். விரதத்தை முடிக்கிறதுக்கு துர்வாச முனிவர் அங்கேருந்து வந்து கோபத்தில் என் கூட பாரணையை முடிக்கிறேன்னு சொன்னேன், அதனால் என் கூட சேர்ந்து சாப்பிடாதபடிக்கு நீ விரதத்தை முடித்து என்னை அவமானப்படுத்த பார்க்குறியா, உன்னை விட்டேனா பார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பரமேஸ்வரனுடைய ஜடாமுடி மாதிரியான தன்னுடைய முடிகள் தலையிலிருந்து ஒரே ஒரு ரோமத்தை எடுத்து கீழே போடுறார். அதுலேருந்து ஒரு பெரிய பிசாசு பூதம் எல்லாமான சேர்ந்த ஒரு துர்தேவதை உருவாகி நிற்கிறது. இதை பார்த்து உள்ளுக்குள்ளே இருந்த சுதர்சன சக்கரத்துக்கு அசாத்தியமான கோபம் வந்து தன் அடியாரை அபச்சாரம் பண்ண நினச்சவனை விரட்டுறதுக்கு சுதர்சன சக்கரம் அங்கேருந்து கிளம்பிடுத்து அம்பரீஷித்தோட உள்ள பூஜை ரூம்லேருந்து அந்த பூதம் ஓடுறது. அந்த பூதத்தையும் துர்வாசரையும் அசாத்தியமான முறையில் திறத்திட்டு போக 3 லோகத்துக்கும் போகிறார் துர்வாசர். அங்கே கைலாசத்தில் இதை நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பரமேஸ்வரன் சொல்லிட, பிரம்மாவும் சொல்லிட, வைகுண்டத்தில் போகும்பொழுது வைகுண்டத்தில் எம்பிரான் மாயாசக்தியான மாயாவால் தவிழ்ந்து இருக்கக்கூடியவர். அதனால் மாயாவை தழுவியபடி யோக நித்திரையில் இருக்கார். எல்லாம் தெரியும் திருமாலுக்கு. இருந்தாலும் சிரிச்சுட்டு பேசாமல் இருக்கும்பொழுது துர்வாசர் அலறிட்டு போய் விஷ்ணுக்கிட்ட சொல்கிறார், இது மாதிரி சுதர்சன சக்கரம் என்ன தர்த்துறது அப்படின்னு சொல்ல, அப்போ உடனே பகவான் சொல்கிறார், நீ யார்கிட்ட அபச்சாரப்பட்டையோ அவகிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1000 ஜென்மங்கள் எடுத்து என்னை பூஜை பண்ணி என் பக்கத்திலே இருந்தாலும் என்னுடைய பக்தாள் அடியார்களை அவமானப்படுத்தினா அந்த க்ஷணமே அத்தனை புண்ணியமும் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 1000 ஜென்மா என்னை துவேஷனம் பண்ணி ஒரு ஜென்மாவில் ஒரு வேளை என்னுடைய பாகவதாளை கூப்பிட்டு அவனை திருப்தி பண்ணி வச்சா அந்த 1000 ஜென்மா பாவத்தையும் போக்குறேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதன் அடிப்படையில் நீ வந்து அம்பரீஷத்தினுடைய சிறந்த பாகவதன், அவனிடத்தில் போய் நீ மன்னிப்பு கேட்க உன்னை சுதர்சன ஆழ்வார் விட்டு விட்டு அமைதியாவார் என்று சொல்ல, உடனே ஓடி வந்து அம்பரீஷத்து காலில் விழுறதுக்கு துர்வாசர் முயற்சி பண்ணும் பொழுது அம்பரீஷத்தை அவர் அணைச்சி தூக்குறார். உடனே சுதர்சன பகவான் அமைதியாக போய் பூஜை ரூமில் பிரசன்னமாயிடுறார். இப்படியாக சுதர்சன சக்கரமானது பாகவதால் எந்த நேரத்திலையும் அவளுக்கு துன்பம் வரும்பொழுது பாகவதால் வேண்டாளோ இல்லையோ அடியாருடைய துன்பத்தை நீக்கிறதுக்கு உடனே சுதர்சனம் கிளம்பிடுவார். அப்படிங்கிறது தான் இந்த அம்பரீஷ சரித்திரம். ஏகாதசி அன்னைக்கு இந்த அம்பரீஷ் சரித்திரத்தை கேட்குறவா எல்லாரும் அவளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கி சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதாக ஒரு பிரார்த்தனை தீபம் அப்படின்னும். இன்றைக்கி சுவாமிக்கு அங்கே துவாரகையில் இருக்கிற மாதிரி கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணியிருக்கோம். இங்கே அலங்காரம் பண்ண வரும்பொழுது என்ன அலங்காரம் பண்ண போகிறோம், என்ன வஸ்திரம் எடுக்க போகிறோம் எதுவுமே நமக்கு தெரியாது. அபிஷேக திரவியங்களை எடுத்து வச்சுட்டு அபிஷேகம் பண்ணுவோம். அங்கே போய் சுவாமி துணிகள்லாம் இருக்கிற இடத்துல பீரோவில் போய் நின்னோடனே அது துணிகள்லாம் தானாக கையில் டக்குன்னு வரும். அந்த சுருக்கம் வைக்கிறதோ கிரீடம் பண்ணுறதோ எல்லாமே கிருஷ்ணரே நடத்திப்பார். அந்த நேரத்தில் எனக்கு எதுவும் சிந்தனையே யோசனையே இருக்காது.
அப்படியாக தான் இந்த கிருஷ்ணர் ஒரு நாளைக்கு ஒரு அலங்காரத்தை அனுபவிச்சுட்டுருக்கார். ஹரே கிருஷ்ணா. மறுபடியும் அதான் சொல்கிறோம், எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், எல்லாரும் ஆனந்தமாக இருக்கணும், எல்லாரும் எல்லா துன்பமும் நீங்கி இருக்கணும், குழந்தைகளுக்கெல்லாம் ஞானம் வரணும், கிருஷ்ணர் சேவையில் எல்லாரும் இன்னும் அதிகமான அக்கறை எடுத்துட்டு கிருஷ்ணனை சேவிக்கணும் அப்படின்னு எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா.